என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட் பிளஸ்லயும் பேங்க் நிப்டி 48 பாயிண்ட் மைனஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நிப்டியை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு ஒரு ஹைல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. 23,480 ஓப்பன் ஆயிட்டு 23,350 வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு நல்ல ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் 23,390, 23,355, 23,310 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 23,436 அதுக்கு மேல 23,500 அதுதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பேங்க் நிப்டி 50,100, 180 அந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு டவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு லோ கிரியேட் பண்ணியிருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா 49,816 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 49,649 அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 50,000, 50,200 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ஜூன் முடிஞ்சு 20 ஜூனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், 23,400ல 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கான்ட்ராக்ட் வித்தியாசம், அது 30 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சைடு பாருங்க, எங்கேயுமே வந்து கால் ரைட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இல்ல, இந்த பக்கம் சைடு புட் ரைட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த 23,400ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 23,300க்கான கால் ஆப்ஷனும் 23,500க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஏதோ டைரக்ஷன் போகும், ஒன்னும் மேல போகும், இல்ல கீழே வந்துட்டு மேல போகும், இல்ல மேல வந்துட்டு கீழே வரும். ஸோ அதனால வந்து இது ரெண்டுக்கான லெவல்ஸும் நம்ம பார்த்தரலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 23,300க்கான கால் ஆப்ஷன். ஸோ அது பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த லெவல்ஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா தெரியும் 186 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 186ல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அதே லெவல்ல 2 டைம் நிக்கிறாங்க. ஸோ மேபி இந்த லெவலுக்கு கீழே வந்தா 168 போல, இல்ல நாளைக்கு அப்படி டக்கு நேத்து இன்னைக்கு ஓப்பன் பண்ண கேப் அப்லயே கூட ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை என்ன உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோ பாத்தீங்க அப்படின்னா, இந்த லோ போடுற பாருங்க, கரெக்டா இந்த லோ பாயிண்ட் மார்க்கெட்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருக்கு. தெரியுங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல 1, 2, 3, 4, 5 தடவை தெரியுங்களா? கிட்டத்தட்ட மல்டி டைம்ஸ் இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, திரும்ப திரும்ப இங்க பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லெவலா இருக்கும். 23,300ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல். இன்கேஸ் மார்க்கெட் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் இதை கொடுத்துட்டு திருப்பி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம் ரீடெஸ்ட் பண்ணதுனால 168 ரூபாயில திரும்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்த்து போடுறோம் பாருங்க. வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரிங்களா? கீழே வந்துட்டு திருப்பி பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போலாம், இல்ல டைரக்டா கூட மார்க்கெட் மேல போயிட்டு இங்கிருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க 2 தடவை வந்து மார்க்கெட் என்ன இருப்பாரு, ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு ஒரு டைம் மேல கேப் அப் கொடுத்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி போனதுனால இந்த லெவலையும் இன்கேஸ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு 168 ரூபாயில. அதனால வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் கால் சைடு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இருக்கு. சரிங்களா? இதுக்கு மேல போனா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதை வாட்ச் பண்ணிக்கங்க. 186, 168, 148 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 214, 239 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போகும். சரிங்களா? அடுத்த வந்து 23,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா பாருங்க, ஓவராலா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புட் ஆப்ஷன் நல்ல டவுன் தான். மேக்ஸிமம் வந்து புட் சைடு வந்து நல்ல எந்த ஒரு அப் ட்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடே போக்கஸ் பண்ணுங்க. இருந்தாலும் இன்னைக்கு 193 ரூபாயில 1, 2, 3 தடவை சப்போர்ட் எடுத்திருக்காங்க. 193,
இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு 23,500 போகுதுன்னா இந்த 193 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 193 கீழே போகுதுன்னா ஃபர்தரா நீங்க கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணா வேண்டாம். சரிங்களா? ஸோ வாட்ச் பண்ணிக்க. 193 இமிடியேட் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கும் கீழே போனா சப்போர்ட் லெவல் இல்ல. சரிங்களா? அது கீழே பாத்தீங்கன்னா எங்கேயுமே லெவல்ஸ் இல்ல. அதனால நான் லெவல்ஸ் கொடுக்கல. ப்ரீவியஸா பையிங் லெவல். அதனால ஃபர்தரா கீழே போறதா வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? 211 224 அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். அங்க போயிட்டு கூட மார்க்கெட் கீழே வரலாம். ஆனா இப்போதைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால புட் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 50,000 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கால் தான் அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பக்கமெல்லாம் பாருங்க ரைட்டர்ஸ் எங்கேயுமே வந்து இன்ட்ரெஸ்டடா இல்லை. பெரிய அளவுல இந்த பக்கம் பாருங்க எங்கேயும் பெரிய அளவுல ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அதனால மேபி மார்க்கெட் வந்து கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது இப்பத்த வரைக்கும் 50,000 மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து 49,800 ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. 49,800 பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. ஸோ 49,500 தான் வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கு. அங்க வந்து கால் ரைட்டர்ஸ் இல்ல. 49,500க்கான கால் ஆப்ஷனும் 50,000 புட் ஆப்ஷனும் பார்த்தோம். ஏன்னா ஹையஸ்டா இருக்கிறதால பாத்திரலாம். 30 லட்சம் காட்டகட்டு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். சரிங்களா? 49,500 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு இருந்து அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ 473 அதுக்கும் கீழே வந்தா 376 இது அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 626 702 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லெவலை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் 2 தடவை சப்போர்ட் எடுத்து இந்த போல ரீடெஸ்ட் கீழே வரதால 473 வந்துட்டு போலாம். இல்லாட்டி 376 வரை வந்துட்டு மார்க்கெட் திரும்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வாட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 50,000க்கான ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். டபுள் செட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து லோ அது பார்த்து ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பையிங் லெவல் செல்லிங் லெவல் தான் ப்ளஸ் நான் மார்க் பண்றேன். ஓகேங்களா? எனக்கு தெரியும் இதெல்லாம் ப்ரீவியஸா பை பண்ண லெவல்ஸ் குவார்டர் லெவல்ஸ் மட்டும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வரைக்கும் பார்க்கும்போது 50,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 365 ரூபாயும் 331 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 394 422 497 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிங்க. வாட்ச் பண்ணிட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்ணுங்க. பிரீமியம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் எல்லாம் 0 ஆயிருக்கு தெரியுங்களா? 22,800 புட் ஆப்ஷன் காட்டுற பாருங்க. பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தெரியுங்களா? 0 ஆயிருக்கு. தெரியுங்களா? பிரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரீமியம் 0. அதே மாதிரி 22,600 புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 0. 23,000க்கான புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 23,000க்கான புட் ஆப்ஷனும் 0. ஓகேங்களா? 23,300க்கான புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த லெவலுக்கு இருக்கிற புட் ஆப்ஷன் எல்லாம் 0 ஆயிருக்கு. ஆனா 23,300க்கான கால் ஆப்ஷன் பாருங்க எவ்வளவு இருக்கு? 398 ரூபாய். 23,600க்கான கால் ஆப்ஷன் பாருங்க எவ்வளவு இருக்கு? 700. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் புட் ஆப்ஷன் சைடு எல்லாம் வந்து 0 ஆயிட்டு கால் ஆப்ஷன் சைடு எல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா பிரீமியம் வந்து ஹையா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க 0 ஆகல. எப்பவுமே அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல புட் சைடு 0 ஆகும், கால் சைடு பிரீமியம் 0 ஆகாது. இதே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல கால் சைடு 0 ஆகும், புட் சைடு வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து லாஜிக். அதனால புரிஞ்சுக்க. எத்தனை பேர் வாட்ச் பண்றீங்கன்னு தெரியல. பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பிரீமியத்தை வந்து ஹோல்டு பண்றாங்களோ அந்த பிரீமியம் 0 ஆக விட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து கால் சைடு தான் அவங்க வந்து மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறதால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால கால் ஆப்ஷன் பிரீமியத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்லி க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் கால் ஆப்ஷன் பிரீமியம் 0 ஆகல, புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் 0 ஆயிருக்கு. இந்த மணியில பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
சரிங்களா? ஸோ அதனால மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, டவுன் ட்ரெண்ட் கிடையாது. சின்ன கரெக்ஷன் வரலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலயுமே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தா போகும். சரிங்களா? அதனால சின்ன கரெக்ஷன் வரலாம். ஆனா மார்க்கெட் ஓவராலா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடு ஒரு என்ட்ரி கிடைச்சா தயவு செஞ்சு எடுங்க. புட் சைடு அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவுன் அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட கரெக்ஷன் கொடுக்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்தாலும் அந்த லெவலை வந்து ரெக்கவர் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப 10 நிமிஷத்துல கூட ரெக்கவர் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல கூட ரெக்கவர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஆப்போசிட் ட்ரெண்ட்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரெண்ட் என்னன்னு பார்த்து அந்த ட்ரெண்ட் கூட டிராவல் பண்ண கத்துக்கங்க. ட்ரெண்ட் கூட டிராவல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த பிரீமியம் வந்து ஜீரோ ஆனதை காட்டுறது காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதா தான். கால் சைடு போகும்போது புட் ஆப்ஷன் எல்லாம் ஜீரோ ஆகும். அதே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கால் ஆப்ஷன் ஜீரோ ஆகும், புட் ஆப்ஷன் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து நல்லா எத்தனை பேர் வாட்ச் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட். ஓகேங்களா? இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. நீங்க ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கிறதுக்கு இது ஒரு ஹிண்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீக்லியில க்ளோஸ் வைக்கும் போது புட் ஆப்ஷன் ஜீரோ ஆகுதா, கால் ஆப்ஷன் ஜீரோ ஆகுதான்னு பாத்துக்கங்க. உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் ஜீரோ ஆகிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருக்குன்னு அர்த்தம். புட் ஆப்ஷன் ஜீரோ ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப நடந்தது புட் ஆப்ஷன் ஜீரோ ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் கால் சைடு தான் மேல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.